من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وسلم أما بعد அருமையான பாக்கியம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, ரமலானுடைய தொடர் லுஹர் பயானுடைய நிகழ்விலே ஒவ்வொரு நாளும் முக்கியமான விடயங்களை, இஸ்லாம் மார்க்கம் குறித்த தெளிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டும் செவிமடுத்து கொண்டும் வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய காலம் வெகு விரைவில் எங்களை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. சொல்லப்போனால் குறிப்பிட்ட ஓரிரு தினங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் பூரணமடைந்து விடும். அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய காலங்களில் நாங்கள் செய்த இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள், தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன் திலாவத்துகள், நாங்கள் கொடுத்த சதகாக்கள், ஜகாத்துகள், தான தர்மங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான கிருபையை கொண்டு கபூல் செய்வானாக என்ற துஆ பிரார்த்தனையை நாம் அதிகமாக அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நேரத்திலே ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா சக்கராத்தை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே குர்ஆன் பேசும் பெருமக்களே, குர்ஆன் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் அவன் படுத்த படுக்கையில் ஆக்கக்கூடிய நேரத்திலே கர் கர் என்ற அந்த நிலையிலே தொண்டை குழியிலே மூச்சு திணறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை பார்த்து அவன் பேசுவான். அருமையானவர்களே, அல்லாஹுவை பார்த்து அவன் பேசுவான். அவனுடைய இறுதி வார்த்தை எப்படியானதாக இருக்கும் என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இறைவா, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடு, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடு. அவன் கூக்குரல் போடுவான், அவன் அல்லாஹுவை அழைப்பான். அருமையானவர்களே, எதற்கு தெரியுமா? ரப்பே, நான் சேமித்து வைத்த சேமிப்புகள், நான் என்னிடம் இருக்கின்ற பொருளாதாரங்களை எல்லாம் சதக்கா கொடுத்து விட்டு வந்து விடுகின்றேன், தான தர்மங்கள் செய்துவிட்டு வந்து விடுகின்றேன். நல்லவர்களுக்காக, ஏழைகளுக்காக, கஷ்டவாளிகளுக்காக, என் குடும்பத்தினர்களுக்காக, துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல் பட்டு கஷ்டத்தோடும் சிந்தனையோடும் பயணிக்கக்கூடியவர்களுக்காக ரஹ்மானே, என்னுடைய எல்லா செல்வங்களையும் அவர்களுக்காக நான் கொடுத்து சதக்கா செய்துவிட்டு வந்து வருகின்றேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த அடியான் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹுவை பார்த்து பேசுவான் என்று அல் குர்ஆனுடைய வசனம் சொல்லும். அருமையானவர்களே, சதக்கா என்பது, சதக்காவினுடைய பெருமதி என்பது, தர்மத்தினுடைய பெருமதி என்பது அது சாதாரணமான விடயம் கிடையாது. அடிக்கடி அதிகமான உபன்யாசங்களில் இந்த தர்மத்தை குறித்து உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். ஏன் தெரியுமா? தர்மத்தினுடைய பண்பு என்பது, சதகாவினுடைய பண்பு என்பது அது மேலான பண்பு. அருமையானவர்களே, மேலான பண்பு. அல்லாஹு தஆலா ஒரு இஸ்லாமியனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் சதகாவினுடைய பாக்கியம். சதக்காவினுடைய பாக்கியம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அருள். அது தர்மத்தினுடைய பாக்கியம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அருள். அருமையானவர்களே, ஒரு மனுஷனுக்கு சதக்கா செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பேருபகாரம் என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்வார்கள். அதனாலதான் தர்மம் செய்பவர்களுக்கென்று சில முக்கியமான விடயங்களை இமாம்கள் எங்களுக்கு தொகுத்து தருவார்கள். ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார், ஒரு மனிதர் சதக்கா செய்கின்றார், ஒரு மனிதர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு என்று இமாம்கள் ஒரு 20 வகையான சிறப்புகளை பற்றி பேசுவார்கள். குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு பேசும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிக பெருமதியான பண்புகள் என்ன தெரியுமா? நாயகத்தினுடைய பண்புகளில் விசேடமான பண்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான். அதனாலே தான் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கலாம், கண்மணி நாயகத்தினுடைய கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்திருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம்.
நான் நேற்று கூட உங்களுக்கு சொல்லி இருப்பேன், தன்னுடைய தேவையை பிற்படுத்தி அடுத்த இஸ்லாமியனுடைய தேவையை முற்படுத்தும் சஹாபாக்களுடைய காலத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். தாபிஊன்களுடைய காலத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். தபஅ தாபிஈன்களுடைய காலத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனக்கு ஒரு தேவை இருக்கும், எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், எனக்கு என்று ஒரு தேவையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் அந்த தேவையை அவர் பிற்படுத்தி விட்டு மற்றவர்களுக்காக வேண்டி கொடுப்பார். இந்த பண்பை அல்லாஹு தஆலா விரும்பினான். அருமையானவர்களே, இந்த பண்பை அல்லாஹு தஆலா விரும்பினான். இந்த பண்பை அல்லாஹு தஆலா நேசித்தான். ஏன் தெரியுமா? குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், என்ன தெரியுமா? வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் தந்த பொருளாதாரத்திலே நீங்கள் செலவு செய்யுங்கள். நீ செலவழித்தது, நீ செலவழிக்கின்ற பொருளாதாரம் நான் தந்தது. உன்னுடைய புத்தியினால் சம்பாதித்தவை கிடையாது, உன் கெட்டித்தனத்தினால் சம்பாதித்தவை கிடையாது, உன் ஆட்சி அதிகாரத்தினால் சம்பாதித்தவை கிடையாது, நீ பிசினஸ் போனதினால் சம்பாதித்தவை கிடையாது. அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்வான், நாங்கள் தந்தோம், நாங்கள் தந்தோம் அந்த பொருளாதாரத்தை, நீ செலவழி, எனக்காக செலவழி, என் மார்க்கத்திற்காக செலவழி, என் பாதைக்காக செலவழி என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குவான். அருமையானவர்களே, அதனாலதான் சதக்கா செய்பவர்களுக்கு, தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலும் நாளை மறுமையிலும் ஒரு 20 வகையான சிறப்புகளை வழங்குகின்றான் என்கின்ற ரிவாயத்துகளை நாங்கள் ஹதீஸ்களிலும் குர்ஆனினுடைய ஒளியிலும் நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக சொல்லப்படும் என்ன தெரியுமா? அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் எந்த மனிதர் சதகா செய்கின்றாரோ, எந்த மனிதர் தர்மத்தை அதிகமாக செய்கின்றாரோ, அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவருக்கு விடுதலையை கொடுப்பான். இன்றைக்கு எத்தனை பேர் இதை சிந்திக்கின்றோம்? இன்னைக்கு எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? இந்த காலங்கள்ல எல்லாம், கடந்து போன எங்களுடைய ஆபாக்களுடைய காலங்கள்ல எல்லாம் ஒரு தலையிடி வந்து விட்டாலோ, ஒரு வயிற்று வலி வந்து விட்டாலோ, அல்லது ஒரு காய்ச்சல் வந்து விட்டாலோ, அல்லது ஏதாவது ஒரு நோய் என்று அவர்கள் கருதிவிட்டாலோ, முதலாவது அவங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? சதக்காவை கொடுத்தார்கள். அருமையானவர்களே, சதக்காவை கொடுத்தார்கள். ஒரு 10 ரூபாயை கொடுப்பாங்க, அல்லது ஒரு 20 ரூபாயை கொடுப்பாங்க. அப்படியும் போகலையா, ஒரு 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 அரிசி பேக்கை கொடுப்பார்கள், ஒரு மாவை வேண்டி கொடுப்பார்கள், ஒரு தேங்காயை கொடுப்பார்கள். இது எல்லாம் எங்களுடைய ஆபாக்கள் பின்பற்றிய நடைமுறை. நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவருடைய நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக மாற்றி கொடுப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பெருமக்களே, இது நிறைய பேருக்கு தெரியாது. அதிகமானவர்கள் நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது நோய் வந்துட்டுன்னு சொன்னா அடுத்த கட்டமாக நாங்க போறது வைத்தியர்கிட்ட, டாக்டர்கிட்ட தான் போறது. முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நோய்வாய்ப்பட்டு விட்டால் சதக்காவை கொண்டு முற்படுத்த வேண்டும், சதக்காவை கொண்டு முற்படுத்த வேண்டும். ஒரு ரூபாவில் அல்லாஹு தஆலா ஷிஃபாவை வைக்க வேண்டியதை 1000 கோடி ரூபாவில் அந்த மனிதன் செலவழிக்க செய்வான் அல்லாஹ். அவன் ஒரு ரூபாயில அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கும், அந்த நோய்க்காக வேண்டி அவன் சதக்கா கொடுத்திருந்தால் அல்லாஹ் அந்த 10 ரூபாவிலே அவன் கொடுத்த சதக்காவை கபூல் செய்து அவனுடைய நோயை இல்லாமல் செய்வான் பெருமக்களே. ஆனா அதுக்கு மாற்றமாக அதை மறந்து அவன் வேறு வழியில் செல்லும் நேரத்தில் 10 ரூபாய் 10 லட்சமாக 10 கோடியாக மாறும். இது வரலாறு கண்ட உண்மை, இது வரலாறு கண்ட உண்மை. இமாம்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து, தர்மம் செய்பவருக்கு நோய்கள் வராது என்பது இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஒருவேளை அவருக்கு நோய் வந்துட்டுனா, ஒருவேளை அவருக்கு கஷ்டம் வந்துட்டுனா, தர்மம் சதக்கா செய்வாராக இருந்தால் அந்த சதக்காவை கொண்டு அல்லாஹ் அவருடைய நோயை சுகப்படுத்துவான். இது முதலாவதாக வரக்கூடிய விடயம். இமாம் அபூ தாவூதிலே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது சொல்வார்கள் பெருமக்கள், அவர் செய்கின்ற சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் அவர் கொடுக்கின்ற சதக்காக்களை கொண்டு. எந்த மனிதன் சதக்காவை செய்கிறாரோ, எந்த மனிதர் தர்மத்தை செய்கின்றாரோ, அவர் செய்கின்ற சின்ன பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். அருமையானவர்களே, நாளை மறுமையிலே சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய பிடியை கடினமாக கொடுப்பான். ஏன் தெரியுமா?
பெரும் பாவங்கள் அது இரண்டாவது. ஆனா சின்ன பாவங்கள் அதிகரித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை அதிகமாக கொடுப்பான் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அதனாலதான் பெருமக்கள் சொல்வார்கள், என்ன சதகாவை தர்மத்தை நீங்கள் செய்வதை வளமையாக்கி கொண்டால், நீங்க பெருசா கொடுக்கணும்னு சொல்லல, பெரிதாக இருப்பவர்கள் பெரிதாக கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நாம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சிறிய பாவங்களை அவர் கொடுக்கின்ற சதக்காவின் மூலமாக மன்னிக்கின்றான். அதே போலதான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யக்கூடிய விடயத்தை மூன்றாவதாக இமாம்கள் சொல்வார்கள். என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எந்த மனிதர் சதக்காவை தர்மத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றாரோ கஷ்டங்கள் அவரை விட்டும் தூரமாகும், முசீபத்துகள் அவரை விட்டும் தூரமாகும், பிரச்சினைகள் அவரை விட்டும் தூரமாகும், கஷ்டங்களும் பிரச்சினைகளும் முசீபாத்துகளும் அவரை விட்டும் தூரமாகும் என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்வார்கள். இது மூன்றாவது விஷயம். அருமையானவர்களே, நான்காவது, அல்லாஹு தஆலா அவருடைய செல்வத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து அவருடைய செல்வத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்ததினுடைய காரணத்தினாலே தான் சதகா செய்கின்ற பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய தீங்கில இருந்து அவருடைய சூழ்ச்சியில இருந்து அவருடைய செல்வத்தை பாதுகாத்ததினாலே தான் அவர் சதக்கா செய்யக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் என்பதனை நான்காவதாக பெருமக்கள் சொல்வார்கள். ஐந்தாவது சொல்வார்கள் என்ன தெரியுமா? இதை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள். எந்த மனிதர் சதக்காவை கொண்டு தர்மத்தை கொண்டு முற்படுத்துகின்றாரோ அது எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம், மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். அருமையானவர்களே, மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் அந்த அடியாருக்கு, யா அல்லாஹ் கொடுத்த இந்த மனிதனுடைய கரங்களை வெறுங்கரங்களாக மாற்றிவிடாதே, கொடுத்த இந்த மனிதனுடைய எண்ணங்களை சிறப்பானதாக ஆக்கிவிடு, இவருடைய நோயை நீக்கிவிடு, இவருடைய கஷ்டத்தை நீக்கிவிடு, இவருடைய துன்பத்தை நீக்கிவிடு என்று மலாயிக்கத்துமார்கள் சதகா செய்கின்ற மனிதருக்காக துஆ செய்வார்கள் என்ற ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். பெருமக்களே, இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள். ஆறாவது சொல்வார்கள், தத்ஃபஉ மைத்தத்தஸ்ஸு, தத்ஃபஉ மைத்தத்தஸ்ஸு, அல்லாஹ் தஆலா கெட்ட மௌத்தில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். மிக முக்கியமான விடயம் இது, மிக முக்கியமான விடயம் இது. எந்த மனிதன் சதகா செய்வதை தர்மம் செய்வதை அவனுடைய வாழ்க்கையில் தாயுமாக்கி கொண்டானோ, நிரந்தரமாக்கி கொண்டானோ, வெறுமனே ரமலானுடைய காலத்துல மாத்திரம் அல்லங்க சதக்கா, மற்றைய காலங்களிலும் சதக்கா வேண்டும், அடுத்த உள்ள காலங்களிலும் சதக்கா வேண்டும். வெறுமனே ரமலானுடைய காலங்களில் மாத்திரம்தான் ஏழைகள் உருவாகுவார்கள் என்பது அல்ல. அருமையானவர்களே, மற்றைய காலங்களிலும் ஏழைகள் இருப்பார்கள், கஷ்டவாளிகள் இருப்பார்கள், கவலையில் உள்ளவர்கள் இருப்பார்கள், தொழில் துறவுகளில் பிரச்சினை உள்ளவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய அந்த நியதியை அல்லாஹ் எப்பொழுதும் ஆக்கி வைத்திருப்பான். பெருமக்கள் சொல்வார்கள் என்ன, கெட்ட முடிவை விட்டும் அல்லாஹ் அவரை சதக்காவை கொண்டு பாதுகாப்பான். அவர் கொடுக்கிற சதக்காவால, அவர் கொடுக்கிற தான தர்மத்தால அல்லாஹு தஆலா கெட்ட மௌத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அருமையானவர், இது உலகத்தில அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அருள் இது, மிகப்பெரிய அருள் இது. ஏன்னு கேட்டா, ஒரு மனுஷன் மௌத்தாக கூடிய நேரத்திலே அவனுடைய இறுதி நிமிடம் மிகச் சரியாக அமைய வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அவன் 100 வருடங்கள் வேண்டுமானாலும் வாழலாம், 1000 வருடங்கள் வேண்டுமானாலும் வாழலாம், 10,000 கோடான கோடி வருடங்கள் வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா வாழ்ந்து மௌத்தா போற நேரத்தில் அவன் கலிமாவோடு மௌத்தாக வேண்டும், வுதுவுடன் மௌத்தாக வேண்டும், குர்ஆன் ஓதிய நிலையில் மௌத்தாக வேண்டும், ஸலவாத்தோடு மௌத்தாக வேண்டும், திக்ரோடு மௌத்தாக வேண்டும், மதீனாவில் மௌத்தாக வேண்டும், உம்ரா செய்யும் பொழுது மௌத்தாக வேண்டும், ஷஹாதத்தில் மௌத்தாக வேண்டும். நல்ல மௌத்து நிறைய இருக்குது அருமையானவர்களே, நல்ல மரணம் நிறைய இருக்குது. இது ஒரு மூமினுடைய லட்சியமாக இருக்கணும். பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு மூமினுடைய லட்சியமாக இது இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? சதகாவை வாழ்க்கையிலே தாயிமாக்கி கொண்டவருக்கு, நிரந்தரமாக்கி கொண்டவருக்கு. 1 ரூபாயாக இருந்தாலும் சரி,
10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, அந்த மனிதர் சதக்காவை முற்படுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவருக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்திலிருந்து அவரை பின்தள்ளுவான் என்ற ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். 7வது, நான் நேற்று கூட உங்களுக்கு சொல்லி இருப்பேன், மிக முக்கியமான விடயம்தான் கபருடைய வேதனை. கபருடைய வேதனை அல்லாஹு தஆலா அவர் செய்கின்ற சதக்காவை கொண்டு முஅஜமுல் கபீரிலே இந்த ஹதீஸை பெருமக்கள் பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, அவர் செய்கின்ற சதக்கா கபருடைய வேதனையை விட்டும் அவரை பாதுகாக்கும், கபருடைய வேதனையில் இருந்து அவரை தடுக்கும். அருமையானவர்களே, கபருடைய வேதனை என்றா உங்களுக்கு நான் நேற்று இரவு அதை முடியுமான வரையிலும் மிக குறுகிய நேரத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருப்பேன். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சோதனை கபருடைய சோதனை. ஆயிஷா அம்மா, கண்மணி நாயக ஆயிஷா அம்மாவை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், என்னுடைய அருமையான துணைவியாரே ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு ஜனாசா மௌத்தாகி போனால், ஒரு ஜனாசா மரணித்து போனால் அந்த ஜனாசாவுக்கு மிகவும் கடினமான நேரம் என்ன தெரியுமா? மிகவும் கஷ்டமான நேரம் என்ன தெரியுமா? மிகவும் துன்பமான நேரம் என்ன தெரியுமா என்று கேட்கின்ற நேரத்திலே ஆயிஷா அம்மா பல விடைகளை சொல்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிகிற நேரமா யா ரசூலல்லாஹ், கபன் செய்யப்படுற நேரமா யா ரசூலல்லாஹ், அல்லது அந்த குடும்பத்திலிருந்து அவர் தூரமாக்கப்படக்கூடிய நேரமா யா ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் சொல்லி வார நேரத்தில தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்த்து சொல்வார்கள், என்ன தெரியுமா? ஒரு ஜனாசாவினுடைய மிகப்பெரிய கொடூரமான நேரம் என்ன தெரியுமா? மிக கவலையான நேரம். ஒரு ஜனாசாவுக்கு மிக கைசேதமான கவலையான நேரம் என்னவென்று சொன்னா, குடும்பத்தவர்கள் எல்லாம் கபரு குழியில் வைத்து விட்டு அந்த ஜனாசாவை தனிமையில வச்சிட்டு வெளியே வாரது என்று சொல்வார்கள் பெருமக்கள். அருமையானவர்களே, அந்த அளவு தூரம் நான் நேற்று உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நேற்றைய இரவு பயானிலே இந்த கபூரினுடைய வேதனையை பற்றி நான் உங்களுடன் பேசி இருப்பேன். அதைத்தான் பெருமக்கள் சொல்வார்கள், கபூருடைய அதாபிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமா? சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தந்த பொருளாதாரம் நீ செலவு செய், உனக்கு குறைவில்லாமல் நான் தருவேன், உனக்கு குறைவில்லாமல் நான் தருவேன். ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அருமையானவர்களே, ஆக இது 7வது விடயம். 8வது சொல்வார்கள், துத்ஃபிஉ கலபர் ரப், அதாவது 8வது தர்மம் செய்கின்றவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பாவமான காரியம் அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்று இருந்தா, ஒருவேளை அவர் வாழ்க்கையில செஞ்ச ஏதாவது ஒரு சின்ன விடயம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாவம் அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்று தந்து இருந்தால் அல்லாஹு தஆலா அவர் கொடுக்கின்ற சதக்காவை கொண்டு அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்கின்ற ரிவாயத்துகளை நாம் பார்க்கின்றோம். 8வது விஷயம், அருமையானவர்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய கோப பார்வையை விட்டு நாம போறது என்கிறது, நாளை மறுமையில அல்லாஹ்வினுடைய கோப பார்வையை விட்டு நாம நீங்கி இருக்கிறது என்கிறது இருக்குதே, அது லேசான விடயம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய கோப பார்வை லேசானது கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் ரப்புவினுடைய கோப பார்வைதான், அல்லாஹ்வினுடைய கோப பார்வைதான். எவ்வளவு தூரம் மழை அடித்தாலும், எவ்வளவு தூரம் பனி பொழிந்தாலும், எவ்வளவு தூரம் குளுமையான நிலை இருந்தாலும், அடுத்த காலையில நாம பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இருக்க முடியாது. ஏசி போட வேண்டும், ஃபேன் போட வேண்டும், குளுமையில் குளிர்ச்சியில் நாங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நேற்று இரவு பெய்த மழை அடுத்த நாள் காலையில் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். ஆனா காலநிலையை அல்லாஹ் மாற்றிட்டான், காலநிலை அல்லாஹ் மாற்றி இருக்கின்றான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கோப பார்வை பூமியை இருக்கின்றது. மனிதன் செய்கின்ற அக்கிரமம், மனிதன் செய்கின்ற அநியாயம், அதைத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வதுத்ஃபிஉ கலபர் ரப் அஸ்ஸதகது வதுத்ஃபிஉ கலபர் ரப், ரப்புவினுடைய கோபத்தை நீங்கள் செய்கின்ற சதக்காக்கள் தடுக்கும். இது 8வது விஷயம். 9வது சொல்வார்கள், 9வது, நாளை மறுமையினுடைய அதாபில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். மறுமையினுடைய அதாபை விட்டும்
மறுமையினுடைய கேவலத்தை விட்டும் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாப்பான். 10வதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள். 10வது சொல்வார்கள் என்ன தெரியுமா? எந்த மனிதன் தர்மத்தையும் சதக்காவையும் கொடுப்பதை தன் வாழ்க்கையில் எந்த நேரமும் ஆகிமாக்கி கொண்டானோ, நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலில் அல்லாஹு தஆலா அவனை ஒதுக்கீடு செய்வான். பெருமக்களே, இது லேசான பரக்கத்து கிடையாது. நம்ம கேட்கறதுக்கு வேணும்னா ஒரு இன்பமாக ஒரு அழகாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாம் மிக இலகுவான விடயம் கிடையாது அருமையானவர்களே. அதனாலே தான் சொல்லுவார்கள், நீங்க என்ன கஷ்டப்பட்டாவது சதக்காவை கொண்டு உங்களுடைய வழியை தேடிக்கொள்ளுங்கள், தர்மத்தை கொண்டு உங்களுடைய வழியை தேடிக்கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபத்தகுன்னார், நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒலவு பிஷிக்கி தம்ரு ஒலவு பி கலிமத்தின் தையிபா, ஒரு ஈச்சம்பழ துண்ட தர்மம் செய்தாவது, அல்லது உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லையா, உங்ககிட்ட வாய்ப்பு வசதி இல்லையா, கொடுக்கிற நிலையில உன் கை பொருளாதாரம் உன் பாக்கெட்டில் இல்லையா, பரவாயில்லை, நல்ல வார்த்தைகளை மனிதர்களுக்கு மத்தியில் பேசியாவது, ஒலோபி களிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகளை, அடுத்தவருடைய மனம் நோகாத, அடுத்தவருடைய மனம் புண்படாத, அடுத்தவர் என்னை பற்றி தப்பபிப்பிராயம் கொள்ளாத, மற்றவரை பற்றிய தவறான எண்ணம் இல்லாத நல்ல வார்த்தைகளை பேசியாவது உன்னுடைய நரகத்தில் இருந்து நீ பாதுகாப்பு தேடிக்கொள். அது ஒரு சதக்கா என்பார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அதனாலே தான் ரகசியமாக செய்யும் அந்த தர்மம் நாளை அவருக்கு அர்ஷுடைய நிழலை பெற்றுத்தரும். அர்ஷுடைய நிழல்ல ஒரு மனிதன் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுறது என்கிறது இருக்குதே, நாளை மறுமையில மஹ்ஷருடைய வெளியிலே ஒரு சானுடைய தூரத்திற்கு சூரியன் உதயமாகும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் சூரியன் ஓடி வந்து பணிந்து போய் நிற்கும். நம்ம படிச்சிருக்கிறோமே, சூரியன் ஒரு சாணினுடைய அளவு உயரத்திலே நிற்கும் என்று சொன்னா அது லேசுபட்ட இடம் கிடையாது. செப்பு தரையால் ஆனது. எந்த அளவு தூரம் பயங்கரம் தெரியுமா? அது நாம் உணர்ந்தால் தான் புரியும் பெருமக்களே. அதைத்தான் பெருமக்கள் சொல்வார்கள், எந்த மனிதன் ரகசியமாக தர்மம் செய்வானோ, எந்த மனிதன் தர்மத்திலே இருப்பானோ, அல்லாஹ் நாளை அவனுக்கு அர்ஷுடைய நிழலிலே நிழல் ஒதுக்கீடு செய்வான். அடுத்ததாக சொல்வார்கள், நரகிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும். எந்த மனிதன், இது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள் இந்த ஹதீஸை, எந்த மனிதன் சதக்காவை தர்மத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு இருப்பானோ, நரகத்திலிருந்து அவனுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அடுத்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். என்ன தெரியுமா? எந்த மனிதர் ஒரு பொருளை ரெண்டு விதமாக கொடுக்கிறார், அதாவது ஒரே விதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை இரண்டு கொடுக்கிறாராக இருந்து சொன்னால், அவர் செய்த தர்மத்தினால் சொர்க்கத்தினுடைய வாசலில், விசேடமான வாசலில் அவர் சொல்லுவாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்காக நாம உடுப்பு கொடுக்கிறோம்னு வைங்க, ஒரு 2 சாரத்தை கொடுக்கிறோம், ஒரு 2 தொப்பியை கொடுக்கிறோம், ஒரு 2 ஜுப்பாவை கொடுக்கிறோம், ஒரு கட்சிவை கொடுக்கிறோம், அல்லது ஒரு 2 டிஷர்ட்டை கொடுக்கிறோம். 2 பொருட்களை ஒருத்தர் தர்மம் செய்கின்றார், அல்லது அது பொருளாகவோ உணவாகவோ பணமாகவோ எதுவாக இருந்தாலும் ஒன்றை 2ஆக கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு விசேடமாக சொர்க்கத்தினுடைய வாயில் திறக்கப்படும் என்பதனை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, அடுத்ததாக மகத்தான நற்கூலி அவர்களுக்கு வழங்கப்படும், எண்ணிலடங்காத பாக்கியம் அவருக்கு கிடைக்கப்படும் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக சொல்லுவார்கள், அவர் செய்கின்ற இந்த உலகத்தில் செய்கின்ற தர்மம், அவர் உலகத்திலே கொடுக்கின்ற சதகாவை அல்லாஹ் ஒரு நாளும் அழிக்க மாட்டான். நாளை மறுமையில் அவருக்கு அவைகளெல்லாம் நிரந்தரமான கூலிகளாக நாளை மறுமையில் அவருக்கு சேமிக்கப்படும் என்பதனையும் நாங்கள் ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கின்றோம். அதே போலதான் 16வது விடயத்தை சொல்வார்கள். என்ன தெரியுமா? எந்த மனிதர் உண்ணுகின்ற உணவை நம்ம சாப்பிடுற சாப்பாட ஒரு மனிதர் சதக்கா செய்கின்றார், தர்மம் செய்கின்றார் என்று சொன்னால், இது அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எந்த மனிதர் சாப்பிடுகின்ற உணவை தர்மம் செய்கின்றாரோ உள்ளம் அவருக்கு மிருகுவாகும்,
உள்ளம் இழகும் அருமையானவர்களே. அதைத்தான் கண்மணி நாயகத்திடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்பார்கள், அஃதலுல் அமால் ஐயுல் அஃதலுல் அமால் யா ரசூலல்லாஹ், அமல்களிலே மிகச் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? நாயகம் சொல்வார்கள், இத்அமுத் தஆம், இத்அமுத் தஆம், பசித்த மனிதனுக்கு உணவளிப்பது. பசித்த ஒரு மனிதனுக்கு உணவளிக்கின்ற இபாதத் இருக்குதே, உணவளிக்கிற சதக்கா இருக்குதே, அது மிக முக்கியமானது, அது மிக உயர்வானது. எனவே எந்த மனிதன் பசித்தவருக்கு உணவளிப்பானோ அவனுடைய உள்ளம் மிருகுவாகும், அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கும் என்பதனை பெருமக்கள் சொல்வார்கள் அருமையானவர்களே. அதே போலதான் 17வது தர்மம் செய்வது இறையச்சமுடையவர்களின் பண்புகளாக மாறும். தர்மம் செய்கிறாரு, அவரு சதக்கா கொடுக்கிறாருன்னு சொன்னா இறையச்சம் உடையவர்களினுடைய அல்லாஹ் அந்த பட்டியலில், தக்வாதாரிகளுடைய பட்டியலில் அவரை சேர்க்கின்றான். 19வது அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கும் தர்மத்தை அல்லாஹ் அவருடைய செல்வத்தில் வளமாக்கி கொடுப்பான். பெருமக்களே, நம்ம பார்க்கிறோம், நம்ம சதக்கா செய்யறது லேசானது அல்ல. அதைத்தான் சொல்லுவார்கள், ஒரு ரூபாயை நாம சதக்கா செய்தால் 1க்கு 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அது எப்பொழுதும் நிச்சயமானது, அது எப்பொழுதும் உண்மையானது. அல்லாஹ் சதக்கா செய்கின்ற மனிதருடைய செல்வத்திலே ஒரு பொழுதும் குறைவை ஏற்படுத்துவது கிடையாது. பெருமக்களே, அல்லாஹ் அவருக்கு அவருடைய பொருளாதாரத்தில் விசீரண தன்மையை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பான். சஹாபாக்களுக்கு நாயகம் படித்த மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுமா? சதக்காவை, தான தர்மத்தை செய்வதற்கு பணித்ததுதான். அதே போலதான் ரிசுக்கை அல்லாஹு தஆலா இழுத்து கொண்டு வந்து தருவான் என்ற ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கலாம். 19வது ரிசுக்கை அல்லாஹு தஆலா அவருடைய வாயலிலே கொண்டு வந்து தருவான், இழுத்து கொண்டு வந்து தருவான் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். பெருமக்களே, அது மாத்திரம் அல்ல அருமையானவர்களே, 20வது சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா மலக்குமார்களுடைய உதவியையும் மலக்குமார்களுடைய துஆவையும் மலக்குமார்களுடைய சுபசோபனத்தையும் சதக்கா செய்கின்ற மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், தர்மம் செய்கின்ற மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்கின்ற ரிவாயத்துகளை நாங்கள் பார்க்கின்றோம். பெருமக்களே, மிக விசேடமாக சொல்லுவார்கள், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படும், அஸ்ஸதகத்து ரத்துல் கலா, கலாவை மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் 2 விஷயத்திற்கு வைத்திருக்கின்றான். ஹதீஸ்களின் வாயிலாக நாம பார்க்கலாம், அஸ்ஸதகத்து ரத்துல் கலா, கலாவை சதகா மாற்றும், அத்துஆஉ ரத்துல் கலா, கலாவை துஆ மாற்றும். பெருமக்களே, துஆவும் சதகாவும் எந்த இடத்தில் ஒன்று சேருமோ அந்த இடத்தில் உங்களுடைய கலா மாறும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சதகாவை கொடுக்கிறீங்கன்னு வைங்க, சந்தோஷப்பட்டு அவன் துஆ செய்றான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் விசீரணத்தை ஏற்படுத்தட்டும், அல்லாஹ் உங்களுக்கு வார ஆபத்துகளை நீக்கட்டும் என்று சொல்லி அந்த மனிதர் துஆ செய்கின்றார். முதலாவது பெருமானாருடைய ஹதீஸ்களின் வாயிலாக அஸ்ஸதகத்து ரத்துல் கலா, ஒரு மனுஷன் சதகாவை கொடுக்கிறான். பெருமக்களே, அடுத்ததாக சதகாவை பெற்றுக்கிட்டவன் துஆ செய்றான், அத்துஆஉ ரத்துல் கலா. இந்த ரெண்டும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இணைந்து விடும் என்று சொன்னால், இந்த ரெண்டும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இணைந்து விடும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். பெருமக்களே, அதனாலதான் நாம பார்க்கிறோம், சதக்கா என்கிறது, தர்மம் என்கிறது இருக்கிறதே, அது லேசானது கிடையாது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் மிக முக்கியமான சில விடயங்களை பதிவு செய்வார்கள். அதுல தான தர்மங்கள் வழங்குவது சம்பந்தமாக அவர்கள் சில விடயங்களை சொல்வார்கள். ஒரு 5 விடயத்தை சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சதக்கா செய்யறது, தர்மம் செய்யறது அது லேசிப்பட்ட அமல்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள், என்ன தெரியுமா? முதலாவது, ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒருத்தன் சதக்கா செய்யறான்னு வைங்களேன், உங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த விஷயத்தை நான் சொல்லித்தாரேன். ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதன், நல்ல தெம்பாக இருக்கிற ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் சதக்கா செய்கின்றாராக இருந்தா 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான்.
10 மடங்கு நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். 10 ரூபாயை கொடுக்கிறாருன்னா 100 ரூபாவினுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். அருமையானவர்களே, இரண்டாவது, கண் பார்வை அற்ற மனிதருக்கு ஒரு மனிதர் சதக்கா செய்றாரு. 2 கண்ணும் இல்லங்க, பார்வை இல்ல, கண் இல்லாம பார்வை இல்லாம ஒரு மனிதர் நடந்து போறாரு, சதக்கா கேட்கிறாருன்னா அவருக்கு அந்த மனிதர் சதக்காவை கொடுத்தார் 90 மடங்கு நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். பெருமக்களே, 90 மடங்கு நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். மூன்றாவது, ஏழையான கஷ்டவாளியான தன்னுடைய உறவினருக்கு ஒரு மனிதர் சதக்காவை கொடுக்கிறாருன்னு வைங்களேன். தன்னுடைய உறவினருக்கு, ஏழையாக கஷ்டவாளியாக இருக்கிற தன்னுடைய உறவினருக்கு அவருக்கு சதக்காவை ஒரு மனிதர் கொடுக்கின்றாராக இருந்தால் அல்லாஹு தாலா அவருக்கு 900 மடங்கு நன்மைகளை கொடுக்கின்றான். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள், நான்காவது, ஒரு மனிதர் தன்னுடைய உம்மா வாப்பாவுக்காக சதக்கா செய்கின்றார். ஜகாத் அல்ல, ஜகாத்து தாய் தகப்பனுக்கு கொடுக்க முடியாது, சதக்கா செய்கின்றார். தாயையும் தகப்பனுக்கும் சதக்கா செய்கின்றார். தாய் தகப்பனை பார்க்கின்றார், தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துகின்றார், தாய் தகப்பனுடைய விடயத்தில் முறையாக நடந்து கொள்கின்றார். அதே போன்றுதான் ஒருவேளை உம்மா வாப்பா அவரை விட்டு மறைஞ்சு போய் கபுராளிகளாக இருந்தா அந்த கபுராளிகளுடைய பேரிலே தர்மம் செய்கின்றார், சதக்கத்துல் ஜாரியா செய்கின்றார். கஷ்டவாளிகளுக்கு, கவலை உள்ளவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றாராக இருந்தா அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? 1 லட்சம் நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். 1 ரூபா அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய தன்னுடைய உம்மா வாப்பாவுக்காக ஒரு மனிதர் 1 ரூபாயை கொடுக்கிறாருன்னா 1 லட்சம் ரூபாவினுடைய நன்மையை அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அருமையானவர்களே, அதனால இவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குது. ஐந்தாவது சொல்வார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்று எங்களுடைய சமூகத்தில் கண்டும் காணாமலும் விடப்பட்ட சில மக்கள்கள் இவர்கள். கண்டும் காணாமலும் விடப்பட்ட சில மக்கள்கள் இவர்கள். கட்டாயமாக இந்த மக்களுடைய விடயத்தில் நாம் எல்லோரும் பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களின் அத்தனை நிகழ்வுகளிலும் இந்த மக்கள்கள் கலந்து கொள்கின்றார்கள். ஐந்தாவது சொல்வார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு, ஆலிம்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு இறைவனுடைய இல்மையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இல்மையும் கற்றறிந்த மார்க்க அறிவை கற்றுக்கொண்ட ஆலிம்களுக்கு நீங்கள் சதக்கா செய்வீர்களாக இருந்தால் 9 லட்சம் மடங்கு நன்மையை அல்லாஹ் தருவான் என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள். பெருமக்களே, சுப்ஹானல்லாஹ், சதக்காவினுடைய பாக்கியம் அவ்வளவு பெருமதியானது. நம்ம லேசா நினைச்சிக்க கூடாது. 1 ரூபாயை கொடுத்துட்டோம்னா அந்த 1 ரூபாயில என்னதான் ஆக போகுதுன்னு. அப்படி அல்ல. ஹதீஸ்கள் தெளிவாக பேசும். முடிந்ததை கொடுங்கள், முடிந்ததை கொடுங்கள். கொடுக்க முடியுமாக இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுங்கள். பெருமக்களே, கொடுப்பவர்களுடைய கைகளை அல்லாஹ் ஒரு காலும் வெறும் கைகளாக மாற்றுவது கிடையாது. நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த சம்பவத்தை ஞாபகமூட்டுவேன். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களினுடைய கற்பிணியான காலத்தில் இருக்கிறாங்க. 7 மாத கற்பிணி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஃபாத்திமா அம்மாவிடம் கேட்பார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது விருப்பமாக இருக்குதாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஃபாத்திமா நாகி சொல்லுவாங்க, என்னுடைய கணவரே, எனக்கு மாதுளம்பழம் திங்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, மாதுளம்பழம் சாப்பிடுறதுக்கு ஆசையாக இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு போவாங்க மாதுளம்பழம் வைங்கிறதுக்காக. ஏன்னா வாயும் வயிறுமாக ஃபாத்திமா நாயகி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு தேவைன்னு வந்து கேட்டுட்டாங்களே, அப்ப அதனால மாதுளம்பழம் வைங்கிறதுக்காக கடைக்கு போவாங்க. அப்ப கடைக்கு போய் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் இடையிலே ஒரு யாசகர் குறுக்க இருக்கிறாரு. அப்ப ஒரு யாசகரை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குது. அவர் பிச்சை கேட்டுக்கிட்டு நிக்கக்கூடிய ஒரு யாசகரு. அப்ப அந்த மனிதரை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பமா இருக்குதா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பமா இருக்குதா என்று கேட்கிற நேரத்தில் தான் அந்த மனிதர் சொல்லுவாரு, என்ன அவரை எதர்ச்சியா சொல்லுவாரு, எனக்கு மாதுளம்பழம் தின்னணும் போல ஆசையா இருக்குது அப்படின்னு அந்த மனிதர் சொல்லி விடுவார்.
வாயும் வயிறுமாக நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த ஃபாத்திமா அம்மா வீட்டிலே அவங்க தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணியில் வருகின்ற ஆசையை அந்த மாதுளம்பழத்தில் வெளிப்படுத்திய நேரத்திலே அவங்க மாதுளம்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மனைவிக்கு கொண்டு போற மாதுளம்பழத்தை இந்த மனிதருக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்ததுக்குனால சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த மனிதருக்கு அந்த மாதுளம்பழத்தை கொடுத்துருவாங்க. அப்ப கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஃபாத்திமா அம்மா கேட்பாங்க, மாதுளம்பழம் எங்க போனீங்களே, எங்க மாதுளம்பழம்? நான் அவங்க சொல்லுவாங்க, இப்படித்தாம்மா நான் மாதுளம்பழம் வேண்ட போனேன். வேங்கிட்டு வார நேரத்தில் ஒரு யாசகர் வந்து என்கிட்ட, யாசகர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பமானு? அவர் சொன்னார், எனக்கு மாதுளம்பழம் திங்கிறதுக்கு ஆசையா இருக்குதுன்னு சொன்னாருமா. நான் கையில இருந்த மாதுளம்பழத்தை கொடுத்துட்டேன் செய்தவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஃபாத்திமா அம்மாவும் பொறுமையினுடைய சிகரம் அல்லவா அவங்க, அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கதவு தட்டப்படும். பெருமக்களே, ஃபாத்திமா அம்மாவினுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே ஒரு கூடையோடு நிற்பார்கள். வரலாறு பேசும், கையிலே ஒரு கூடையோடு நிற்பார்கள். நின்று கொண்டிருந்தவர்கள், இதை நாயகம் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்கள் அலியே ரலியல்லாஹு அன்ஹு. அலியல்லாஹு தஆலா கதவை திறந்து பார்ப்பாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு முன்னுக்கு நிற்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அலியே ரலியல்லாஹு அன்ஹு இதை நாயகம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அப்ப திறந்து பார்ப்பார்கள், மாதுளம் பழம் அங்கு இருக்கும். அந்த கூடையில மாதுளம் பழம் இருக்கும். அப்ப எண்ணி பார்ப்பாங்க, 9 பழம் தான் இருக்கும். எண்ணி பார்ப்பாங்க, 9 பழம் இருக்கும். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க அவங்கள பார்த்து, இது எனக்கு வந்தது கிடையாது, இது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்தது. பெருமானார் எனக்கு மாறி அனுப்பியிருக்கலாம், அதை கொண்டு போய் வேற அடுத்தவர்களுக்கு கொடுத்துருங்க, இது யாரு சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ற நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை அலியே, நாயகம் உங்களுக்கு தான் தந்தாங்க இந்த மாதுளம் பழத்தை, இந்த மாதுளம் பழத்தை பெருமானார் உங்களுக்கு தான் தந்தாங்கன்னு சொல்ற நேரம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான், 1 ரூபாவை கொடுத்தால் 10 ரூபாய் தருவேன், 1 கொடுத்தால் 10 மடங்கு தருவேன் என்று சொன்னா, ஆனா நான் 1 தான் கொடுத்தேன், இங்க 9 இருக்குது. நான் 1 தான் கொடுத்தேன், இங்க 9 இருக்குது, இன்னும் 1 காணுமே அப்படின்னு கேட்கிற நேரத்தில் தான் தன் பையில் மறைத்து வைத்திருந்த அந்த மாதுளையை எடுத்து கொடுத்து சொல்லுவாங்களாம், அலியே ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய அறிவை சோதிப்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை மேற்கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் வெற்றி பெற்றவர் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அந்த மாதுளையை கொடுத்தார்கள் என்று வரலாறுகள் பேசும். பெருமக்களே, அதனால நம்ம சதக்காக்களை தர்மங்களை அதிகமாக முற்படுத்தணும். ரமலானுடைய காலங்களை மட்டுமல்ல, ரமலான் அல்லாத அடுத்த காலங்களிலும் நாங்கள் சதக்காவை நாங்கள் முற்படுத்தி அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொண்ட ஸ்ரீதேவிகள் பாக்கியவான்கள் கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் எம்மையும் எம்மை சார்ந்தோரையும் இணைத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.